வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கும்ப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலனை பார்ப்போம். பொதுவாக கும்ப ராசிக்கு சனியே ஒரு அதிபதி. மகரத்திற்கு கும்பத்திற்கு ஒரு சொந்த வீடு. பொதுவாக அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது நடக்கின்ற திசா புத்தி அவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள திசா புத்தியை பொறுத்து தான் அது செயல்படும். சரிங்களா? அதே நேரத்தில் நன்மை செய்யணும், பிறருக்கு நன்மை செய்யணும். தீமை அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தீமையான பலன்கள் திருப்பி அடிக்க முடியாது. சரிங்களா? இப்போ இந்த கும்பராசி நேயர்கள் அவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி ஆங்கிலத்திற்கு 7/3/2026 அன்று காலை மணி திருநள்ளாறில் 9:12 to 11:12க்குள் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் சனீஸ்வர பகவான். எனவே இது இந்த ராசிக்கு ஒரு சிறப்பம்சமாகும். ஏன்னா அவங்களுக்கு இப்போது ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு தலையில். இதுக்கு அடுத்து அவங்களுக்கு குடும்ப சனி நடக்க போகுது. அதான் இதுவரை உங்கள் ராசியில் இருந்த சனி ஒரு விசுவாசி வருடம் முதல் 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு செல்கிறார். மேலும் தான் இருந்த இடத்திலிருந்து 3-7-10 பார்வையால் 4ஆம் இடமான சுக ஸ்தானத்தையும் தாய் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் 8வது இடமான ஆயுள் ஸ்தானத்தையும், பம்பு ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இது ஜென்ம சனியாக இருந்து பல இன்னல்களை கொடுத்து வந்தார் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. வருகின்ற சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கெடு பலன் பெரிய அளவில் சற்று இருக்காதுன்னு சொல்லலாம், குறையும். இனி உங்கள் வாழ்க்கை ஒரு ஏறுமுகமாக கூட அமையும்னு சொல்லலாம். சனி மாற்றத்தினால் சில நன்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கெடு பலன்கள் அழிவதால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எளிதாக பலிதமாகும். வீட்டிலும் வெளியிலும் உங்கள் செல்வாக்கு படிப்படியாக உயரும். குலதெய்வ வழிபாடு அவசியம். குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும். தலையில் ஒரு பெரிய கண்ணை தூக்கி வச்ச மாதிரியே இருக்கும், ஒரு பாரமாக இருக்கும். மேலும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சில சிக்கல்கள் அதிகமாக ஏற்படும். ஏதாச்சும் ஒரு வாயை விட்டு மாட்டிக்குவோம். சரிங்களா? மற்றவர்களிடம் வார்த்தைகளை அளந்து பேசவும். மேலும் பெரியவர்களின் நட்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வரும். குடும்பத்தை விட்டு சற்று பிரிவடைந்து வெளியில் இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் இவர்களுக்கு. மேலும் அசையா சொத்துக்கள் வாங்க கடன் தொல்லைகள் பெரும்பாலும் குறையும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய சுமூக உறவு இருக்காது. சில மனக்கசப்புகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மன வேற்றுமை வரும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ரகசியங்களை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் பெரிய ஒரு ஆயுதமாக மாறும் பின்னாடி உங்களுக்கு. உங்களை அழிக்கிறதுக்கு நீங்களே ஒரு ஆயுதமாக இருப்பீங்க. ஸோ எதிரிகளிடம் சற்று ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். இக்கட்டான தருணங்களில் உங்கள் அனுபவ அறிவை வெளிப்படுத்தவும். சமூகத்தில் உயர்ந்தவர்களிடம் நட்பு கிடைக்கும். பொருளாதாரம் உயரும். வசதி வாய்ப்புகள் சற்று பெருகும் சொல்ல முடியும். உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து போகவும். மனதில் நம்பிக்கை வளரும். எவருடனும் வெளிப்படையாக பேச வேண்டாம் என ஒரு மனசு தோணிக்கிட்டே இருக்கும். அலைமோதும். அப்படியே மனசு ஒரு நிலையாக இருக்காது. உங்களுடைய மனசு காலையில் ஒன்று பேசுவோம், மத்தியானம் ஒன்று பேசுவோம், இரவு ஒன்று பேசுவோம், மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சித்தர் வழிபாடு, இல்லை ஒரு தியானம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், இது மாதிரி ஒரு தியானம் பண்ணிக்கலாம். மேலும் பூர்வீக
உள்ள நம்ம குலதெய்வத்தை நல்லா வழிபாடு செய்யணும். அதே நேரத்தில் உடலுக்கு சில பிடி உபாதைகள் ஏற்படும் உடல்நிலைக்கு. அதே நேரத்தில் வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும், மறுபாதியில் கிடைக்கும். முதல் பாதியில் சற்று குறைவு, இரண்டாம் பாதியில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுக்கு ஏதாவது முக்கியமாக ஒரு சில கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வரணும், இல்லை வீட்டுகளில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை போகுது அப்படின்னா அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? நீண்ட நாளாக நம்ம எதுக்காவது காத்திருக்கிற வெயிட் பண்ணுறோம்ல, அதுக்கான முடிவுகள்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு வரும். திருமண வயதில் உள்ளவருக்கு நல்ல வரன்கள் அமையும் சொல்லலாம். அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்ல முடியும். இப்போ நடக்கிற கோச்சார கிரகங்கள் இந்த சனி பயிற்சி மூலமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்தும் சீராக இருக்கும். ஆழ்ந்த சிந்தனையும் ஆன்மீகத்தில் நாட்டமும் உண்டாகும். எதிர்காலத்தில் நடப்பதை முன்னரே அறிந்து கொள்கின்ற சக்தி இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதை மாற்றவே முடியாது. உத்தியோக மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். உங்களின் வேலைகளை சக ஊழியர்கள் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். உங்களோட வேலையை நீங்களே செய்யுங்க, மற்றவங்க யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு பிரோஜனம் இல்லாமல் போயிடும். உங்களோட மேலதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படவும், மேலதிகாரிகளின் ஆதரவை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக பார்க்கும்போது இந்த பயிற்சி முன்பு போல் இல்லாமல் சில நிறைய கிரக மாற்றங்கள் காரணத்தினால் இந்த சனி மாற்றங்களினாலும் உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும். சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு சைவமாக சாப்பிட்டு ஒரு விளக்கேற்றி எள்ளு படைச்சு சாமி கும்பிடுங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த சனியினோட தாக்கத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சு வரலாம். மேலும் இந்த இப்போ நடக்கிற அந்த ஜென்ம சனிக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய குடும்ப சனிக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? என்ன இப்போதைக்கு கொஞ்சம் இதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், அதான் சொல்கிறேன்னா தலையில் ஒரு கல்லையை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒன்று சுமக்கிற மாதிரியே இருக்கும்னு அப்படி தான் இருக்கும். அது படிப்படியாக குறையும். இந்த கிரக மாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக குறையும். சரிங்களா? அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா